யோசிச்சு பாருங்க. மிடில் ஈஸ்ட்ல ஒரு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. உலகமே அப்பாடா பிரச்சனை முடிஞ்சதுன்னு ஒரு பெருமூச்சு விடுது. ஆனா அந்த நிம்மதி அது ரொம்ப நேரம் நீடிக்கல. வெறும் சில மணி நேரத்துல எல்லாமே எப்படி தலைகீழா மாறுச்சு, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த டைம்லைனை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஒரு பக்கம் ரொம்ப நாள் இழுபறிக்கு பிறகு ஒரு அமைதி ஒப்பந்தம் வருது, ஹார்மோஸ் ஜலசந்தி திறக்கப்படுது, உலகமே கொண்டாடுது. ஆனா அடுத்த சில மணி நேரத்துல என்னாச்சு தெரியுமா? இஸ்ரேல் லெபனான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. அவ்வளவுதான், ஜலசந்தியை திரும்பவும் மூடிட்டாங்க. மொத்த கொண்டாட்டமும் ஒரே நிமிஷத்துல குழப்பத்துல முடிஞ்சது. உங்களால நம்ப முடியுதா? வெறும் 6 மணி நேரம். அதுதான் அந்த அமைதியோட மொத்த ஆயுசே. சொல்லப்போனா அந்த ஜலசந்தியில மாட்டிக்கிட்டு இருந்த சில கப்பல்களுக்கு ஓகே நீங்க கிளம்பலான்னு நியூஸ் போறதுக்குள்ளேயே இங்க சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சு. பாத்துக்கோங்க அது என்ன மாதிரியான ஒரு அமைதின்னு. சோ இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர கேள்வி இதுதான். இவ்ளோ பெரிய ஒரு முயற்சி, உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு விஷயம் எப்படி வெறும் 6 மணி நேரத்துல ஒண்ணுமில்லாம போச்சு? இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நடந்திருக்கும்? வாங்க, அதுக்கான விடையத்தான் நாம இப்போ தேட போறோம். இந்த விஷயம் இப்படி திடீர்னு சரிஞ்சதுக்கு பின்னாடி சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்கன்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. சொல்லப்போனா இந்த மொத்த குழப்பத்துக்கும் இவங்க தான் காரணம்னு கூட சொல்லலாம். யார் அவங்க? எதுக்காக இப்படி செஞ்சாங்க? வாங்க பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல முதல்ல வர்றது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இந்த சோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முழு நாடகத்தோட முக்கிய கேரக்டரே இவர்தானாம். நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள் இவரை சுத்தி தான் நடக்குது. அடுத்ததா இந்த விஷயங்கள்ல ரொம்பவே செல்வாக்குள்ள ஒருத்தரா அமெரிக்க பாதுகாப்பு செயலரை சொல்றாங்க. இவரோட பங்கும் இதுல ரொம்ப முக்கியம். மூணாவது நபர் டொனால்ட் ட்ரம்ப். இவரை பத்தி இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஈஸியா கோவப்பட வைக்க முடியும், ஆனா அதே சமயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளேயர்னு சொல்றாங்க. இந்த 3 பேரோட தனிப்பட்ட அரசியல் கணக்குகள் தான் இந்த நிலைமைக்கு காரணம்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இந்த முக்கிய நபர், அதாவது நெதன்யாகு, எதுக்காக இப்படி பண்றாருன்னு பார்க்கலாம். இந்த சோர்ஸ் படி இந்த சண்டைக்கும் அவரோட உள்நாட்டு அரசியலுக்கும் நேரடி சம்பந்தம் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது அவரோட பதவியை காப்பாத்திக்க நடக்கிற ஒரு ஆட்டம். இந்த நம்பர்ஸ பாருங்க. நெதன்யாகுவோட அரசாங்கம் எவ்வளோ ஒரு நூல்ல தொங்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே புரியும். மெஜாரிட்டிக்கு 120 சீட்டு வேணும். ஆனா அவரோட கூட்டணியில் இருக்கிறது வெறும் 32 தான். யோசிச்சு பாருங்க அவரோட அரசியல் நிலைமை எவ்வளோ ஆட்டத்துல இருக்குன்னு. அவருக்கு இருக்கிற மத்த பிரஷரையும் பாருங்க. அவர் நடத்துறது ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான். அதாவது முழு பவர் இல்லாத ஒரு டெம்பரரி அரசாங்கம். ஊர் பூரா அவருக்கு எதிரா பெரிய போராட்டங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவர் மேல நிறைய ஊழல் வழக்குகளும் இருக்கு. சோ இங்க தான் அசல் விஷயமே இருக்கு. இந்த சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த போர் மட்டும் நின்னுடுச்சுன்னா அவரோட பிரதமர் பதவியும் காலி. அதுக்கப்புறம் அவர் பல சட்டச்சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த சோர்ஸ் ரொம்ப தெளிவா ஒரு முடிவுக்கு வருது. எப்போ நெதன்யாகுவ பதவியிலிருந்து தூக்குறாங்களோ அப்போதான் இந்த போர் நிக்கும். அவரோட அரசியல் எதிர்காலமும் இந்த போரும் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. சரி, நேரடியா போர் நிறுத்தத்தை மீறினா பேரு கெட்டு போயிடும். அப்போ எப்படி இந்த டீலை உடைச்சாங்க? இங்க தான் ப்ராக்சி வார் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் உள்ள வருது. அதாவது ஒப்பந்தத்தை மீறின மாதிரியும் தெரியாது, ஆனா சண்டையை திரும்பவும் ஆரம்பிச்சு வச்சிடலாம். இது ஒரு புத்திசாலித்தனமான மூவ். இந்த ப்ராக்ஸி ரிலேஷன்ஷிப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்கா எப்படி இஸ்ரேலுக்கு பேக்கப்பா இருக்கோ அதே மாதிரி ஈரான் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா மாதிரியான குரூப்ஸ்க்கு பேக்கப்பா இருக்கு. அதனால நீங்க அவங்களோட ஆளை அடிச்சா அது அவங்களையே அடிச்ச மாதிரி தான் கணக்கு. இஸ்ரேல் என்ன பண்ணாங்க? லெபனான் மேல தாக்குனாங்க. காரணம் கேட்டதுக்கு ஹிஸ்புல்லாவோட எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆனா இந்த சோர்ஸ் சொல்றது என்னன்னா, இது வேணுனே ஈரானை சீந்தி பார்க்குற ஒரு வேலை. இதன் மூலமா ஈரான் ஏதாவது பதில் தாக்குதல் நடத்தும், உடனே அவங்க தான் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சண்டை மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பிளான். சரி, இப்ப நாம இந்த மொத்த பிரச்சனையோட ஆணிவேர்க்கே போக போறோம். இந்த சண்டையோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு இந்த சோர்ஸ் சொல்ற ஒரு விஷயம் நாம எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறத அப்படியே தலைகீழ மாத்துது. பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஈரான் யுரேனியம் விஷயமா ஏதோ பண்றாங்க, அதனால தான் இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு. ஆனா இந்த சோர்ஸ் அது காரணமே இல்லைன்னு அடிச்சு சொல்லுது. அதுக்கு பதிலா ஒரு அதிர்ச்சியான தொடக்கத்தை சொல்றாங்க. இந்த சோர்ஸ் சொல்ற விஷயத்தை கேட்டா ஒருவேளை உங்களுக்கு ஷாக்கா இருக்கலாம். ஆனா இதுதான் இந்த போரோட தொடக்கம்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல ஒரு புது டெக்னாலஜி, டிஜிட்டல் ஜெவமாலைன்னு சொல்றாங்க. அது ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாதிரி. அதை வச்சு ஈரானோட தலைவர் காமனி எங்க இருக்காருன்னு ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டாவது, அவரோட லொகேஷன் தெரிஞ்ச உடனே இஸ்ரேல் அவர் மேலேயும் அவரோட குடும்பத்தினர் மேலேயும் ஒரு டார்கெட்டட் தாக்குதல் நடத்துறாங்க. இந்த ஒரு சம்பவம் தான் இப்போ நடக்கிற இந்த பெரிய போருக்கே ஆரம்ப புள்ளின்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. சரி, இந்த சண்டை ஏதோ அந்த 2 நாடுகளுக்குள்ள நடக்கிற பிரச்சனைன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மை அது இல்ல. இதோட பாதிப்பு உலகம் முழுக்க பரவி எல்லாருக்கும் ஒரு பெரிய தலைவலியா மாறி இருக்கு. அது என்னென்ன பாதிப்புன்னு பார்க்கலாம்.
இந்த ஒரு நம்பரை பாருங்க, 3400. சண்டை திரும்ப ஆரம்பிச்ச உடனேயே இத்தனை கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியில மாட்டிக்கிட்டு நிக்குது. இது உலக வர்த்தகத்துக்கே எவ்வளோ பெரிய அடி, யோசிச்சு பாருங்க. இதோட பாதிப்பு இங்க நிக்கல. கப்பல்ல வேலை செய்யற 20,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. உலகம் முழுக்க ஷேர் மார்க்கெட் ஆட்டம் காணுது. சில நாடுகள்ல திரும்பவும் லாக்டவுன் கொண்டு வர வேண்டிய நிலைமை. இதுக்கு நடுவுல தாக்குதலால லெபனான்ல பெரிய அளவுல மனிதாபிமான நெருக்கடி உருவாகியிருக்கு. பாருங்க, ஒரு சில தலைவர்களோட அரசியல் விளையாட்டு எப்படி கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு. சோ கடைசியா இந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும்புது. ஒரு சிலரோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த முழு உலகத்தோட அமைதியே பணயம் வைக்கப்படுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.